32. சரி நீங்கள் எழுதுங்க, எழுதிட்டே சொல்லுங்கள். 31. 32. 33. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு எழுதுங்க. அழகாக எழுதுங்க. 3 நல்லா வளைங்க. 34. 34. 27. வா என்னது 3 4 34க்கு அப்புறம் 3 5 தானே. 7 எப்படி வரும்? 35. கையை கொஞ்சம் எடுத்துட்டு எழுதலாம், நல்லாயிருக்கும். 36. கையெடுங்க, எழுதுங்க நல்லா. இன்னும் ஒன்று 3 நல்லா போட்டுறீங்க, பக்கத்தில் இருக்க நம்பரை நல்லா போட மாட்டீங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்க நம்பரை நல்லா போட்டால் 3 ஒழுங்காக போட மாட்டீங்க. நல்லா அழகாக எழுதுங்க ப்ளீஸ். நோட்டா பிடிங்க. 37. 38. 38. 39. 40. ஓகேவா? 3 டைம்ஸ் முடிச்சிட்டிங்களா? அடுத்து என்ன எழுதுறீங்க? தமிழா? ஓகே, எழுது. என்ன எழுதுறீங்க? என்ன எழுதுறீங்கப்பா? சரி எழுதுங்க. தமிழில் ஏ எழுதுறீங்களா? எழுதுங்க, சொல்லிகிட்டே எழுதுங்க, அழகாக எழுதணும். எடுங்க. அந்த கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இதை மட்டும் இப்படி கொஞ்சம் இந்த மிஸ் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுங்க. ரொம்ப கிட்டக்க வேணாம். அந்த கீழே இருக்கிறத மட்டும் அழிச்சிட்டு போடுங்க. சொல்லிட்டே எழுதணும். என்னது இது? சொல்லிட்டே எழுது. கையெடுங்க. ஓகே, சூப்பர். இன்னும் நல்லா எழுதணும், அழகா சொல்லுங்க. என்னது? வேணாம், காட்டுங்க. கரெக்டாக தான் இருக்குது. இங்கிலீஷ் அது பண்ணி இல்லை நல்லா தான் இருக்குதுங்க. நாங்கள் எழுதுங்க. என்னது இது? அப்படி சொல்லிகிட்டே எழுதுங்க. அது நான் கேட்கக்கூடாது, நீங்களே எழுதிட்டு சொல்லிடணும். இல்லை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே எழுதணும். அப்படின்னு அம்மா அப்புறம் இது எழுதுப்பா அப்படின்னு சொன்னால் போடுப்பானா கரெக்டாக போட தெரியணும். ஓகேவா? நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜி. படிக்கிறீங்க? ஆமாம். நான் உங்களுக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா? படிக்கல. பிடிச்சிருக்கா? உங்கள் மிஸ்ஸு ஹிந்தி மிஸ் தான் உங்கள் கிளாஸ் மிஸ்ஸா? ஆமாம். நல்லா இருக்கா? இல்லை. நல்லா இல்லையா? ஹிந்தி மிஸ் ஏன்? ஹிந்தி மிஸ் நல்லா தானே இருப்பாங்க, திட்டலாம் மாட்டாங்க தானே? திட்டுவாங்களா? ஆமாம். மண்டையில ஒன்று போடுவாங்களா? அப்போ மிஸ் பிச்சு கேட்கணும்ல. சரி போதும். நீ டாக்டர் ஆயிட்டேன்னா மிஸ்ஸுங்களுக்கு ஊசி போட்டுடலாம். ஓகேவா? சரி, எனக்கு ஊசி போடலாம். நீ டாக்டர் ஆனாதான் ஊசி போட முடியும். சரி எழுது. அழுக்காவ போறியா? ஏற்கனவே நீ அழுக்கா தானே இருக்க, குளிக்கலையே. அழுக்காவே இல்லை. ஹல்கா? பாடி பில்டர் ஹல்க் மாதிரி ஆக போறியா? நான் உள்ள போட்டு சாப்பேன். உடனே என்ன எதுவுமே பண்ண முடியாது. சரி போதும், எழுது. சொல்லிட்டே எழுது. உத வாங்கிக்காத, எழுது. சரி எழுதுங்க, முடிச்சிடலாம். முடிச்சுட்டு குளிக்கலாம். நீங்கள் எழுதுங்க.
போடுங்க, ஏ போடுங்க, சொல்லிகிட்டே எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக உட்காருங்க. எப்படி உட்காந்துட்ருக்கீங்க? ஒன்றும் முட்டி போட்டிருப்ப. என்னன்னு சொல்லிகிட்டே எழுது. ஏ ஏ ஆ ஏ. ஏ. அழகாக எழுது. ஃபஸ்ட்டு ஒன்று நல்லாயிருக்கு, செகண்ட் ஒன்று ஓகே, தேர்ட் ஒன்று நல்லாவே இல்லை. ஒன்று நல்லா போட்டால் அது மாதிரியே பிடிச்சிக்கணும். இது ஓகேவா, இது மாதிரி எழுதணும் அப்படின்னு. அதையே ஒன்று ஒரு தினுசாகுது. நீங்கள் உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட எப்படி இங்கிலீஷில் பேசுவீங்க? பேசுங்க. ஹாய் மேம். குட் மார்னிங் மேம். அப்புறம் ஹாய் மேம், குட் மார்னிங் மேம், குட் ஈவினிங் மேம், பாய் மேம். பாய் மேம் இல்லை, நாங்கள் லஞ்சு சட்டினே சாய்க்க குட் மார்னிங் சார் சொல்லுவோம். குட் மார்னிங் சார் சொல்லுவீங்களா? குட் ஆஃப்டர்நூன் சார் சொல்லுவீங்களா? ஆமாம், நாங்கள் லஞ்சு சட்டுப்பக்கு சார் சட்டுப்பு மேம்க்கு சேர்க்க குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். நான் மேலே உட்காந்தே எழுதிய வேணாம் வேணாம், நான் மேலே உட்காந்து எழுதுவேன். எது கொடுக்க கையெடு. நல்ல வேலை. ஏன் நல்லா தானே எழுதிட்டு இருந்தேன், என்னாச்சு உனக்கு? மறுபடியும் எப்படி பெருசாக தான் போட்டிருக்கீங்க? என்ன குட்டி? சரி, அடுத்தது போடு. ஒன்று ஒரு மாதிரி எழுதக்கூடாது, ஒரே மாதிரி எழுது. சொல்லிகிட்டே எழுது. ஏ ஏ. எழுது, சொல்லிகிட்டே எழுது. என்னது? ஏ. அழகா எழுதி. கோணெல்லாம் வந்துன்னே இருக்கு பாருங்க. சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போடாதீங்க. ஏ. கையெடுங்க. இப்போ தானே சொன்ன சின்னதாக போடுங்கண்ணே. ஓகே ஓகே, எழுதுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கையெடுங்க. சர்க்கிள் எப்படி போட்டிருக்கீங்க? குட்டியாக போட்டிருக்கீங்க. சர்க்கிள் வந்து 2 கோட்டும் டச் ஆகணும். நீங்கள் அதாவது 2 கோடும் டச் ஆகி சின்னதாக போடுங்கள். அதுக்குமா நீங்கள் 2 கோடு டச் சின்னதாக போடுங்கள். இப்போ நீங்கள் ஒழுங்காக போடலன்னா நாங்கள் உங்களை போட்டு போலாப்பம். நீ போங்க, நீங்கள் வந்து சொல்லி தருவானாய். நீங்களே படிச்சிடுறீங்களா? படிச்சியும் நீங்கள் கம்மு. நீங்கள் நான் போகிறேன். மிஸ் என்னை கேட்டாங்கன்னா கனிமித்ரனே படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. உங்கள் பேர் என்னது? திருச்சிற்றம்பலமா? கனி, உங்கள் பேர் என்னப்பா? ஃபுல் நேம் சொல்லு. என்னன்னே சொல்ல மாட்டேப்பாரு. என்னது எழுதுனீங்க? ஏ ஏ. ஏ. சரி இரு. அது என்னது கீழே? கீழே ஏன் குட்டியாக போட்டிருக்க? 2 கோடு ஜாயிண்டே ஆகலையே சர்க்கிள். அழகா போடு. மிஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் அது இதுவாயிடுச்சு? அங்கே கோடே தெரியல. அது இது பிரிண்டிங் இது போல் அப்படியே இதாக இதுவாகிட்டு இருக்கு. நோட்டே அப்படி தான் போல இருக்குது, பிரிண்ட் ஆகி வந்தது. சரி, நீ எழுது. 2 கோடை டச் ஆகி போடு. அந்த மேலே இருக்கிறதையும் ஒன்று தப்பு. அழகாக எழுது. என்ன? நல்ல வேலை கனிக்குட்டி. என்ன கனிக்குட்டி விளையாடுறீங்க? இது மேலேயே ஒன்று போட்டுரு. அது மேலேயே போட்டுரு. இது இருக்கு பாரு, இது மேலே ஒன்று எழுது.
சொல்லு. ஏ ம். இது கையை எடுங்க, எத்தாதான் தெரியும். இல்லட்டமா சூப்பர். அடுத்து போடு. என்னன்னு சொல்ல மாட்டீங்க, எழுதிட்டு சொல்லு. ஏ ம். ஏ ம். cute baby. ம். யாரு அப்படியா? நான் பேசலாம். ம். கையெடுங்க. இப்போ எப்படி வந்திருக்க? அழகா இருக்கா? என்னது இது? ஏ ஃபினிஷ்டா ஒர்க்கு? தமிழ் முடிச்சிட்டிங்களா? தமிழ் மிச்சு இங்கிலீஷ் வேணும். எழுதலாமா? ஓகே, English. பாய்.